வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற ஜனவரி 2026 மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் சிம்ம ராசியினருக்கு ஜனவரி 2026 பூமி, தாயார் வழி, நிலபுலன்கள், குடும்ப தொழில் நிர்வாகம் செய்பவர்களுக்கு யோக பாக்கிய தனவரவுகள், லாபங்கள், தெய்வ சங்கல்பத்தாலும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் மூத்தோர்கள் ஆசியினாலும் அவர்கள் அனுபவ ஆலோசனைகளை பின்பற்றுவதாலும் நல்லதே நடக்கும். சிறப்பாக வாழ்வீர்கள். குடும்பத்தில் வாரிசுகள் அவர்களுடைய அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் சார்ந்த வகையிலும், குடும்ப சுப விசேஷங்களான குழந்தைகளின் திருமணம், நிச்சயதார்த்தம், உயர்கல்வி, வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாடு வியாபாரம் என்ற வகையிலும் நல்ல ஒத்துழைப்பும் அதிர்ஷ்டங்கள் உங்கள் சார்ந்து வெற்றிகளை குவிப்பீர்கள். அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும். சுப விசேஷங்களுக்கு தாராளமாக செலவுகள் விரும்பும் வண்ணம் செய்து மகிழ்வீர்கள். விசேஷங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய வண்டி வாகனம், புதிய குடியிருப்பு, உல்லாச தீர்த்த பிரயாண யாத்திரைகள், தெய்வ கஷேத்திரங்கள், வழிபாடுகள் என்று வரும் ஆண்டில் சிறப்புறும் வண்ணம் அனைவரும் மகிழும் வண்ணமும் செலவுகள் தாராளமாக செய்து உல்லாசமாக கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றும் பிறர் அதிசயித்து பாராட்டும் வண்ணம் செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். வரும் 2026 ஆண்டில் சொத்துக்கள், வீடுகள் வாங்குவது, புனரமைப்பு செய்வது, பரம்பரை சொத்துக்களில் வியாபாரம் உருமாற்றம் செய்து வருங்கால சந்ததிகளுக்கு தேவைக்கேற்ப அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருந்து அவர்களுக்கு முதலீடுகளை பெருக்கி வாழ கற்றுக் கொடுப்பீர்கள். இதனால் நிம்மதி அடைவீர்கள். குழந்தைகளின் பதவி உயர்வு, சுபலாப விஷயங்கள், குடும்பத்தில் வாரிசுகள் கிட்டி மகிழ்தல், குடும்ப விருத்தி போன்றவற்றிலும் குடும்ப நிர்வாக, விவசாயம் மற்றும் வியாபாரத்தில் நற்பெயர்கள் சம்பாதிப்பது, இவையெல்லாம் இனி வருங்காலத்தில் இனிதே நடந்தேறக்கூடும். தெய்வத்திற்கு நன்றியை காணிக்கையாகி வணங்குவீர்கள். திடீர் வம்பு வழக்குகள் பங்காளிகளுக்கிடையேவும், மாமன், அத்தை, தொழில் மற்றும் மறைமுக சில பிரச்சனைகளாலும், நேர்முக மறைமுக பிரச்சனைகளாலும், கோள் மூட்டிகளாலும் சில சங்கடங்கள் வந்தடையக்கூடும். இதனால் நல்ல புத்திசாலித்தனுடன் நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம், உள்ளுணர்வு சொல்லும் வண்ணம் அதை உற்று நோக்கி சவால்களை சமாளித்து வெற்றி காண வேண்டிய தருணம். அரசியலில் ஈடுபட்டிருப்போருக்கு பதவிகள் முயற்சியில் பேரில் வந்தடையக்கூடும். சிலருக்கு பதவி கிட்டாமல் வெறுமை, வெறுப்பு இவற்றால் இருக்கும் கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு தாவக்கூடும். எதிர்ப்பை வெளிக்காட்டக்கூடும். உடல் உபாதைகள், மன உளைச்சல், கூடுதல் மருத்துவ செலவுக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் மூத்தோர் மரணம் கண்ட செய்தி, அந்திம காரியங்களால் கூடுதல் செலவுகள் சந்திக்கக்கூடும். தந்தை வழியிலும் குடும்ப மூத்தோர் வகையிலும் குடும்ப நிர்வாகம், தொழில், விவசாயம் பொறுப்புகள், இளைஞர்கள் குடும்ப வாரிசுகளிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மேற்பார்வை செய்யும்படி வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்ளுதல் அவசியம். சிறப்பான தருணமாகவும் வரும் ஆண்டில் சிறப்பான துவக்கத்திற்கு இளையவர்களிடம் நீங்கள் நிர்வகிக்கும் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மேற்பார்வை செய்து அவர்களை நல்ல வழிகாட்டியாக உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வழிநடத்துங்கள். அதுவே உங்களுக்கு வரும் காலத்தில் சிறப்பு சேர்க்கும். மேலும் தொழில் வியாபாரங்களில் இருக்கும், அலுவல் பணியில் இருக்கும் மறைமுக உள்ளடி வேலைகள், கோள் மூட்டிகள், மறைமுகமாக செயல்படுபவர்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள் தொழிலாளர் பிரச்சனை, மன உளைச்சல், சந்தைப்படுத்துதலில் பணப்புழக்கம் இவற்றிலெல்லாம் இருக்கும் பிரச்சனைகளை தெய்வ சன்னதிகளுக்கு சென்று பிரார்த்தனைகள், தர்ம காரியங்களை செய்து நிலைநிறுத்தி கொள்ளுங்கள், தக்க வைத்து கொள்ளுங்கள். சீர்படுத்தி உண்மைத்தன்மை அறிந்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம். லாபங்கள் ஏற்படும். பூர்வீகம் சென்று குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வணங்கியும் தெய்வ வழிபாடுகள் சிறப்புற செய்தும் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து சென்று அவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக இருந்தும் ஆதிபராசக்தி அம்மன் வழிபாடு கிரக தோஷ தடைகளை விலக்கி உங்கள் முன்னேற்றங்களுக்கு உதவி புரியக்கூடும். நன்றி, வணக்கம்.